ஹஜ் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் 11 இடங்களில் பேசியிருக்கிறான். ஹஜ் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் 11 இடங்களில் பேசியிருக்கிறான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 13 இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். சூரத்துல் பக்ரால் அல்லாஹ் பேசுகிறான், சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் பேசுகிறான், சூரா மாயிதால் அல்லாஹ் பேசுகிறான், சூரத்து தௌபால் அல்லாஹ் பேசுகிறான், சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, குர்ஆனில் எத்தனையோ சூறாக்கள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சூரத்து ஸலா, நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறது எங்களுக்கு கடமை. ஆனால் சூரத்து ஸலா தொழுகை என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கவில்லை. சூரத்து சியாம், ஒவ்வொரு வருடமும் ரமலானில் நோன்பு பிடிக்கிறது கடமை. ஆனால் நோன்புங்கிறதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கல. வசதி இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்கிறது கடமை. ஆனால் அல்லாஹ் சூரத்து ஜகாத் என்பதாக ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கவில்லை. ஆனால் ஆயுள்ள ஒரு தரம்தான் கடமை இந்த ஹஜ்ஜு. சூரத்துல் ஹஜ் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜை ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிமார் கட்டாயம் படிக்கணும். சூரத்துல் ஹஜ்ஜை பிரட்டி பாருங்க. அல்லாஹ் அந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய 1வது வசனத்திலேயோ 2வது வசனத்திலேயோ 3வது வசனத்திலேயோ ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லல். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 27வது ஆயத்தில் தான் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜை அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான் எப்படி என்று சொன்னால், யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், ஹஜ்ஜி செய்யுங்க மனிதர்களே. இப்படி அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணல. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணுறான், ஏ மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு இடத்துல ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஸவ்வது, ஹஜ்ஜுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஹஜ்ஜுக்கு தேவையான கட்டுச்சாதகங்கள், தேவையான பொருட்கள் தாராளமாக ரெடியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى, ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாமான்களில், நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமானது, மிக சிறந்தது, மிக இன்றியமையாத பொருள் என்ன தெரியுமா? அது நாங்கள் கையில் கொண்டு போகக்கூடிய லக்கேஜும் அல்ல, கையில் கொண்டு போகக்கூடிய பெக்கேஜும் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு கொண்டு போக வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் சாமான் அல்லாஹ்ட பயம். யாருக்கு அல்லாஹ்ட பயம் இருக்குதோ அவங்க தான் சரியான முறையில் ஹஜ்ஜி செய்யலாம். யாருக்கு அல்லாஹ்ட அச்சம் இருக்குமோ அவங்களுக்கு தான் சரியான முறையில் ஹஜ்ஜி செய்யலாம். ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னால் அல்லாஹ்க்கு பயந்த மக்களாக நாங்கள் மாறும். இருக்கக்கூடிய இந்த 7 நாள் 8 நாள் ஒரு 6 நாள் எங்களுக்கு இன்னும் பேலன்ஸாக இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன பாவங்கள் இருக்குதோ, அது சின்ன பாவமாக இருக்கலாம், பெரிய பாவமாக இருக்கலாம், டிவி பார்க்குறதா இருக்கலாம், சீரியல் பார்க்குறதாக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் நாங்கள் சினிமா கட்டுகள் வீடியோ கிளிப்புகள் பார்க்குறதாக இருக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு தவிர்ந்து கொள்ள முடியாத சில விஷயங்களாக மாறிட்டு. ஹஜ்ஜிக்கு போகிற ஹாஜி அவர் எப்படி இருக்கணும்? அவர்தான் இந்த உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவர். எல்லாருக்கும் ஹஜ்ஜில பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறல்ல. இது சாதாரண பாக்கியம் அல்ல. ஹஜ்ஜி அல்லாஹ் சொல்கிறான், وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِي, நாங்கள் 2 நபிமார்களோட எக்ரிமெண்ட் அடித்தோம். அல்லாஹ் சொல்கிறான், அஹத், அஹத் என்று சொன்ன அரபியில் எக்ரிமெண்ட். 2 நபிமாரோட எக்ரிமெண்ட். யாரு? முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். என்ன எக்ரிமெண்ட்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாரதுக்கு முன்னால் வந்த நபி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அல்லாஹ் உலகத்தையே அழிச்சான். எல்லாருக்கும் தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அல்லாஹ் உலகத்தை அழிச்சான். எப்படி? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 950 வருஷமாக அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்தோர் அழைப்பாளர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 வருஷம், சும்மா இல்லை. அந்த 950 வருஷம் அவர் தாவத் கொடுத்து கொடுத்து மக்களே இஸ்லாத்துக்கு வாங்க 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 வாங்க, ஆக கூடினது 85 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க.
எவ்வளோ பொறுமை இருக்கும் யோசிச்சுப்பா. இதெல்லாம் குர்ஆனுடைய விஷயங்கள். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தது நான் சொல்றதல்ல, குர்ஆன் சொல்லுது. கடைசியா பார்த்தார், பொறுமையை இழந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கையை ஏந்தினார் அல்லாஹ்விடத்தில். 2 வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தை? 2 வார்த்தை. ரப்பி அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர். யா அல்லாஹ், நான் தோத்து போய்த்துட்டேன், எனக்கு உதவி செய். யா அல்லாஹ், நான் தோத்து போய்த்துட்டேன், எனக்கு உதவி செய். அல்லாஹ் சொல்றான், ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர். வானத்துடைய கதவுகளை பிளந்தேன் நான். நாங்க மலத்துளி ட்ராப்ஸை தான் கண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, துல்ஹிந்த வாட்டர்ஃபால்ல தண்ணி கொட்டுற மாதிரி வானத்திலிருந்து தண்ணி கொட்டினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், அப்படி கொட்டினேன் நான் தண்ணியை. வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா. பூமிக்கு ஓடர், எல்லா தண்ணியையும் வெளியே கொட்டு. அல்லாஹ் சொல்றான், ஃபல்தகல் மா அலா அம்ரின் கது குதிர். வானத்துடைய தண்ணியும் பூமியுடைய தண்ணியும் ஒன்றாக சேர ஆரம்பித்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாத்திரம் கப்பல்ல, முழு உலகத்தையும் அல்லாஹ் அழிச்சு போட்டான். ஒரு தாயியுடைய 2 வார்த்தை. யோசிச்சு பாருங்க, நாங்க முறையா ஹஜ்ஜி செஞ்சா, தக்வாவோட ஹஜ்ஜிக்கு போனா, அந்த இடத்துல ஈமான இஸ்லாத்த கண்களை பார்வைகளை பாதுகாத்து கொண்டு நாங்க ஹஜ்ஜுடைய கடமைகளை செஞ்சு அரஃபால நாங்க கையேந்தி மணித்தியால கணக்கில் அழுதா அல்லாஹ் எங்கட துவாக்களை தட்டுவான. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 வார்த்தை தானே உலகத்தை அழிச்சது. ஹஜ் என்றாலே துவா, அதை முதலாவது விளங்கும். ஹஜ்ஜில் இது ஃபர்லான ஓதல் என்று கட்டாயம் இல்லை. இப்போ தொழுகையில் பாருங்க, ஃபாத்திஹா ஓதல்லையா தொழுக பாத்தில், அத்தஹியாத் ஓதல்லையா தொழுக பாத்தில். ஆனால் ஹஜ்ஜில் ஹசரத் ஏதாவது ஓதல்லாட்டி ஹஜ்ஜி பாத்திலா? ஹஜ்ஜி பாத்தில் இல்லை. ஹஜ்ஜில் ஓதல் அல்ல, அல்லாஹ் குறிப்பிட்டு வைக்கல, இதை நீங்கள் ஓதியே ஆகணும். துவா செய். ஹஜ்ஜில் எவ்வளோ அல்லாஹ் கிட்ட கெஞ்சேலும் அவ்வளோ கெஞ்சணும். என்ன சொல்ல வந்தேன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சல 2 வார்த்தை சொன்னார், உலகத்தை அழிச்சான் அல்லாஹ். அந்த நேரத்தில் காபாவும் உடைந்தது, சிதைந்தது. காபத்துல்லாவுடைய பவுண்டேஷன் மாத்திரம்தான் இருந்தது. காபத்துல்லா அழிஞ்சு வைத்து, ஹஜருல் அஸ்வத் கல், சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த கல்லை தூக்கி அல்லாஹ் அந்த வெள்ள காலகட்டத்தில் அபூ குபைஸ் மலைக்கு மேலே வைத்தான். சஃபா ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல வெளியால நின்றிங்க என்று சொன்னா அந்த மலையை பார்க்கலாம். இப்ப மலை இல்லை, அந்த மலையில மன்னருடைய பெலஸ் இருக்குது. சாதாரண மலை அல்ல அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. முஷ்ரிக்கீங்கள் வந்து சொன்னான், நீ உண்மையான நபியாக இருந்தா, நீங்க உண்மையான நபியாக இருந்தா அந்த அன்றைக்கு ஃபுல் மூன் போயாடு, பௌர்ணமி இரவு, நிலவு விளங்குது. சொன்னான், இந்த நிலவை இந்த சந்திரனை நீங்க 2ஆ பொளந்து காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் கையை காட்டினாங்க, இப்படி தான் கையை காட்டினாங்க. இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யார் இந்த சம்பவத்தை மறுக்கிறாங்களோ அவங்க காஃபிர் ஆயிடுவாங்க. சந்திரன் பிளந்ததை யார் மறுக்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வைத்துருவாங்க. ஏன்? அவங்க குர்ஆனை மறுக்கிறாங்க. ஒரு இஷாரா, ஒரு சைக்கினை, ஒரு சிக்னல் தான். சந்திரன் 2ஆக வெடிச்சது. ஒரு பாதி அபூ குபைஸ் மலைக்கு அங்கால போனது, அடுத்த பாதி மக்காவினுடைய அடுத்த பகுதி குஐகான் மலைக்கு அங்கால போனது. பெருமதியான மலை. அந்த மலைக்கு மேலே தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம் அந்த இடத்தை வைத்து. அந்த மலைக்கு மேலே தான் ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி அல்லாஹ் வைத்திருந்தான் வெள்ள டைமில். அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களோட வரலாறு நீண்ட வரலாறு. ஹஜ் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உம்ரா என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தொங்கோட்டம் ஓடுவதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா, ஜம்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மகன், மகாம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹிஜ்ரே இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட பேர் இல்லாமல் மக்காவே இல்லை. நாங்கள் ஹரத்தில் வைத்து இறங்குற மெயின் ஸ்ட்ரீட், மெயின் ரோட்டுக்கு பேரே தரீக் இப்ராஹிம் அல் ஹலீல். இப்ராஹிம் ஸ்ட்ரீட், ஹலீல் ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டுடைய பேர். இதெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் இண்டிவிஜுவலாக படிச்சுட்டு வருவோம். அப்போ தான் உங்களுக்கு அங்கே போய் விளங்கப்படுத்த போகல நல்லா கிளியராக கிறிஸ்ட கிளியராக விளங்கும் உங்களுக்கு.
சகோதரர்களே, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு அல்லாஹ் அக்ரிமெண்ட் போட்டான், போங்க நீங்களும் உங்களோட மகனும் போங்க, போய்த்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அன் தஹீரா பைதி, ஏண்ட ஊடு அல்லாஹ் சொல்றான், எந்த ஊடு அது? இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், இந்த உலகத்தில் முதலாக மலக்குமார்களை வைத்து கட்டப்பட்ட பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது யார்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது ஜின்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்துத்தான் கட்டினான். மக்கா முக்கர்ரமாவுடைய புனித பைத்துல்லாவை கட்டியது, அது 2-3 கருத்துகள் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து, புகாரியுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிக முக்கியமான இன்டர்பிரிட்டேஷன் தான் ஃபத்துஹுல் பாரி. அந்த ஃபத்துஹுல் பாரியினுடைய அந்த முசன்னிஃப் ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய கருத்தும் கூட காபத்துல்லாவை அல்லாஹ் கட்டியது மலக்குமார்களை வைத்து. இப்போ அல்லாஹ் சொன்னான், நீங்கள் 2 பேரும் பெய்த்து முதலாவது அன் தஹீரா பைத்தி, ஏண்ட ஊட்ட சுத்தம் செய்யுங்க, க்ளீன் பண்ணுங்க. இன்றைக்கு பள்ளிவாசலை சுத்தம் செய்கிறண்டா மோதினாரை தேடுவாங்க, கிளீனரை தேடுவாங்க. பள்ளிவாசலை சுத்தம் செய்கிறதுக்காக முதலாக காபத்துல்லா உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளியை க்ளீன் பண்ணுறதுக்காக அல்லாஹ் செலக்ட் பண்ணினது என்ன மாதிரியாக்கல, எங்களை மாதிரியாக்கல் அல்ல, உலகத்தில் சிறந்த 2 ப்ரொஃபட்ஸ், 2 நபிமார்கள். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிந்தனையோட காபால் இருக்கிற ஒரு டிஷ்யூ எடுத்து நீங்கள் ஒரு டஸ்ட்பினில் போட்டாலும் எவ்வளோ நன்மை கிடைக்கும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை அங்கே உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. மாஷா அல்லாஹ் 24 hours க்ளீனிங் நடந்து கொண்டே இருக்கும், அது வேறு விஷயம். யோசிச்சு பாருங்க, நாங்கள் போகக்கூடிய இடம் எப்படியான இடம் அது? அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் சொன்னான், 2வது கண்ட்ராக்ட் தான். முதலாவது கண்ட்ராக்ட், நீங்கள் என்ன செய்யணும்? இந்த காபத்துல்லாவை சூழ உள்ள இடத்தை சுத்தம் பண்ணணும். 2வது கண்ட்ராக்ட் தான் وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷனில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே காபத்துல்லாவை கட்டணும். 2 பேரும் கட்டினாங்க. சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான இடங்கள். அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுவதற்காக, அந்த ஏறி நிற்கிறதுக்காக, ஒரு மேசன் ஒருத்தர் ஏறி நின்று ஒரு பில்டிங்கை கட்டுறன்னு சொன்னால் ஏறி நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? சும்மா கீழே நின்று ஃபுல்லாக கட்டேலுமா? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நிற்கிறதுக்காக திருமிதியுடைய ரிவாயத், சொர்க்கத்திலிருந்து ஒரு மாணிக்கத்தை இறக்கினான். சொர்க்கத்திலிருந்து ஒரு மாணிக்கத்தை இறக்கினான். அந்த மாணிக்கத்துடைய பெயர்தான் மகாமு இப்ராஹிம். அது மட்டும்தான், ஹஜருல் அஸ்வத் மட்டுமல்ல சொர்க்கத்துக்கள், மகாம் இப்ராஹிம் சொர்க்கத்துக்கள். அல்லாஹ் எப்படி அந்த கல்லை அமைச்சான் என்று சொன்னா,